அந்த அம்மா சொல்லுவாங்க, மனோரமா சொல்லுவாங்க, "அப்பா வந்து செருப்பு போடக்கூடாதுன்னா, ஏது செருப்பு அப்போ?" கிடையாது. அந்த வெயில்ல தண்ணி ஊத்திடுவாங்களாம், அந்த மண்ணுல. அதுக்குள்ளார நடிச்சுட்டு வந்துடணும். அந்த தண்ணி காயறதுக்குள்ளார காயறதுக்குள்ள நடிச்சுட்டு நடிச்சுட்டு வந்துடணும். சொல்லுவாங்க, இல்ல அண்ணன் எவ்ளோ கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க நடிகர்களுக்கு கட்டுப்பாடு அப்ப. ஹெவி கட்டுப்பாடு. நான் வந்து விஜய் அம்மாவ என்னோட மகனோட கல்யாணத்துக்கு அழைக்க போயிருந்தப்போ சொன்னாங்க. அந்த பவித்திரமா மாத்துனது அப்பாதாம்மா. விரதம் இருக்க சொன்னாங்களாம். "அம்மா ஆண்டாள் வேஷம் போடுறீங்க. பெருமாள் எல்லார் மனசுலயும் ஆண்டவரு. அவரோட மனச ஆண்டனால தான் ஆண்டாள்ன்னு பேர் வந்ததாம். அந்த பாத்திரம் உங்களுக்கும்மா. நீங்க வந்து விரதம் இருந்துருங்க. அப்புறம் ஷாட்டுக்கு வரும்போது மஞ்சள். மஞ்சள் தண்ணீல குளிச்சுட்டு தான் நீங்க வரணும்னு ரொம்ப ரூல் போடுவாங்களாம் அப்பா. அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அப்புறம் யானை மாலை போட்டுது பாருங்க. ஆமாமாமா. சரஸ்வதி ஆமாமா. அதையும் சொன்னாங்க. அது மகாலட்சுமிமா உங்களுக்கு யானை போட்டது அந்த அமைப்பு உங்களுக்கு நீங்க பாருங்க நல்லா இருப்பீங்கன்னாங்க. அது வாய் முகூர்த்தம் நான் நல்லா இருக்கேன்ம்மா அப்படின்னு. அப்ப நான் பத்திரிக்கை குடுக்கும்போது சொன்னாங்க. அவங்க கூட ஏதோ பிரெக்னன்ட்டா இருந்தாங்களோ என்னவோ நெனைக்கிறேன் அந்த திருமால் டைம்ல. பெருமை படத்துல படத்துல நடந்தது இல்லையா? ஏன்னா இருந்தாங்க. அந்த ஒரு இதுல நானும் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஹரியரி இருந்தாங்க. கோகுல ரமணா பாடல்ல ஆஹா, வந்து ஏன்னா இது ஆஹா. எங்களுடைய விகடன் பேட்டியிலேயே சொல்லியிருக்காங்க அம்மா. அதாவது அப்ப ஓஹோஹோ! நான் வந்து கர்ப்பமா இருந்தேன். ஆஹா. ஸோ என்னோட வயிறு தெரியாம இருக்கிற மாரி சரி, சரி. காட்சிப்படுத்தியிருப்பாங்க காட்சி. அது அதுல. சரி, அது சரி. ஏபி நையா அது அப்படின்னு சரி. சொல்லியிருப்பாங்க.